கேரளாவிலிருந்து இங்க இருந்து கனிமவளத்தை கடத்தி கொண்டு போகிற இந்த அரசு கேரளாவிலிருந்து ஒரு படி மண்ணி கொண்டு வர முடியாது. அதுக்கான சட்டம் இருக்கு. ஆனால் இதை பேசுற பொழுது என்ன சொல்ல தெரியுமா? வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து எமது மலையை உடைக்காதீர்கள், எமது மண்ணை அள்ளி கொண்டு போனார்கள், என் ஆற்று மனதை அல்லாதீர்கள் என்று சொல்வது இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரானது. சரி, கேரளா நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரானது சரி. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எப்படிதான் எதிரானதா இருக்கும்? என் மலை எனக்கு இருக்கணும், என் ஆற்று மணல் எனக்கு இருக்கணும், அது கேட்பது எப்படி வளர்ச்சிக்கு எதிரானதாக இருக்கும்? சரி, உன் வாதத்தின்படி, உன் கூற்றின்படி, இந்த அரசின் திட்டத்தின்படி, இந்த அரசின் அரசு அஜெண்டா படி நான் எதிரானவன் சரி. ஆனால் இந்த நாடு மலையை உடைக்கலாம், மண்ணை அள்ளலாம், மலையை உடைத்து கல்கோயாக கடத்தி கொண்டு போகலாம் என்று சட்டம் போட்டிருக்கிறது, தடை விதிக்கல. ஆனால் அது வேண்டாம் என்று போராடுகிற நாங்கள் ஒரு தனிப்பெருங்கட்சி, இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு தனிமணி மன்னனாக பாரு. சரி, அப்ப நான் எதிரானவன். ஆனால் கேரளா என்கிற அரசு மலையை உடைக்க கூடாது, ஆற்று மணலை அள்ளக்கூடாது, கல்குவாரிக்கு தடை, எம்சாண்டுக்கு தடை என்று சட்டமே போட்டிருக்கிறது. அப்படி சட்டமே போட்டால் அது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானதா ஆதரவானதா? ஒரு தனியார் நான் பேசுவது இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கு எதிரானது, தீவிரவாதம், பயங்கரவாதம் என்றால் ஒரு அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கிறா. அப்ப இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எதிரானது கேரளா அரசு. இந்திய நாட்டுடைய பெரும் கலவரத்திற்கு, சமூக பாதுகாப்புக்கு, அண்டை நாட்டுடைய ஒற்றுமைக்கு கேடானது கேரளா அரசு. எவனாலும் நல்ல ஆத்தாள் கப்பலுக்கு பிறந்தவன் பதிவு செய்ய, ஒரு பத்திரிகை பதிவு செய்ய, ஒரு அதிகாரி பேசு. அவன் மலை மலையாக இருக்கிறது, அவன் ஆறு ஆறாக இருக்கிறது, அவன் மண்ணாக இருக்கிறது, அவன் மலை மலையாக இருக்கிறது, அவன் நல்ல ஆத்தாள் கப்பலுக்கு பிறந்தவன் அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் எனது மலை கல்குவாரியா போகுது, எனது மண்ணு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு போகுது, எம்சாண்டு எல்லாமே அடிச்சு உடைச்சாச்சு. ஆனால் கேட்டா வளர்ச்சிக்கு எதிரானவன், தீவிரவாதி, பயங்கரவாதி. யாரோட பயங்கரவாதி? எது வளர்ச்சிக்கு எதிரானது? இந்த மண்ணை அழித்து குட்டிதாக்கி யார வாழ முடியும்? இன்னும் விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் தான். நாங்கள் விரைவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண போறோம். போராட்டம் அல்ல, ஒரு ஜனநாயக அறிவிப்பு. கேரளாவிற்கு அதனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கேரளாவுடைய முதலமைச்சர், நிதியமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் போட்டு விளக்கம் கேட்டிருக்கோம். இன்ன வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் நாங்கள் களத்தில் இறங்குவோம். எப்படி? பல ஆயிரக்கணக்கு இளைஞர்களை திரட்டி ஒரு இரும்பு சட்டி, ஒரு கடப்பாறை, ஒரு மம்பட்டி எடுத்து நேர கேரளாவுக்கு போறோம். நாங்க சண்டை இல்ல, கவரஞ்சில் இல்ல, எதுவே இல்ல. அன்போடு கேட்பதற்கு அந்த கேரளா அரசு என்ன கோரிக்கை தெரியுமா? ஐயா, இதுவரை உங்கள் நாடு வளர்வதற்கு, நீங்கள் வீடு கட்டுவதற்கு, நீங்கள் மாளிகை கட்டுவதற்கு உங்கள் அரசு கட்டமைப்பிற்காண்டி தமிழ்நாட்டில் இருந்து மலைகளை அடித்து கொடுத்தோம், மலையை உடைச்சாச்சு, எம்சாண்ட் என்று கொடுத்தோம், கல்பாரி கொடுத்தாச்சு, ஆத்து மணல் அள்ளி வித்தாச்சு. இப்ப தமிழ்நாட்டில் மழையும் இல்ல, எம்சாண்ட் விலை கூடிருச்சு, ஆத்து மணல் இல்ல, கெட்டமான தொழில் எல்லாம் நின்றுச்சு. வேற வழி இல்ல. இத்தனை நாள் நாங்க கொடுத்தோம், இப்ப நீங்க கொடுங்க. உங்க ஆத்துல நிறைய மண் இருக்கு, எங்களுக்கு அனுமதி கொடுங்க. உங்க மலையை உடைத்து போவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நீ தடை வச்சுக்கோ, கேரளாவுக்கு தடை வச்சுக்கோ, கேரளாக்காரன் உடையக்கூடாது, மலையாளத்துக்கு இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு மண் வேணும், தமிழ்நாட்டிற்கு மழை வேணும். ஏன் உனக்கு நான் கொடுத்தோம்டா. இங்க இருக்கிற ஈனங்கட்ட அரசு, மன்னனுக்கும் போனனுக்கும் இருந்த முதலமைச்சர், இங்க இருக்கிற ஈனங்கட்ட அரசு என் மலையை மண்ணை அள்ளி கொடுத்தது. நீ தடுக்க, ஆனால் அவன் தடுத்து வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நான் கேட்க போறேன், எனக்கு மண்ணு கொடு, மழை கொடு. எவ்வளவு வேணும்? ஒரு சட்டி மண் 2000 ரூபாயா? கேரளா மண்ணுக்கு 5000 கொடுக்கலாம். நல்ல மானமுள்ள வாழ்வதால அதுக்கு 3000 சேர்த்து கொடுப்போம். ஏன்? அது தரமான மண்ணு, அது மானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது. அந்த மண்ணுக்கு 2000 ரூபாய்க்கு 5000 கொடுக்கலாம். மண்ணை வைக்கிறதுக்கு அனுமதி கேட்க போறோம், மழை உடைக்க போறோம், அனுமதி கொடு. ஏன்? நான் வாழ முடியாது, உன்னை வாழ வச்சுட்டோம். உனக்கு அரிசி, பருப்பு, கோதுமை, எல்லா ஆடு, மாடு, கோழி எல்லாம் கொடுத்தோம். ஆனால் கேரளாவில் எனக்கு என்ன கொடுத்த? மருத்துவ கல்வி மட்டும்தான் கொடுத்த. இப்ப முறையா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது 4 கட்சி பிள்ளைகள் கோரிக்கை ஏற்று உன் மண்ணில் இருந்து கேரளாவில் இருந்து மண்ணை கொடு, ஒரு படி மண், ஒரு சட்டி மண்ணு வாங்கிட்டு வந்துட முடியுமா? கொடுத்துவாங்க அந்த அரசு. ஓட்டு போட்டு தூரத்தில் சிவமிடிக்கிற நல்ல மாமலை உடன்படாமல் சிந்திக்கணும்.
நீ திமுக ஓட்டு போட்ட, அண்ணாதிமுக ஓட்டு போட்ட, ஒரே ஒரு கோரிக்கை பக்கத்துக்கு கேரளாவுக்கு கேட்க முடியுமா? ஒரு சட்டி மண்ணு. ஆனா நாங்களோட போறதில்ல. நீ ஓட்டு போட்டுங்க, உனக்கு மறுபடியும் தேர்தலுக்கு 5000 வரும், 500 ரூபா வரும். தேர்தலுக்கு மறுபடியும் உனக்கு கோட்டை வரும், பிரியாணி வரும். ஆனா எனக்கு அது தேவையில்லை. நாங்கள் இந்த வேலையை செய்வோம். அன்னைக்கு தெரியும் உனக்கு யாரு. இந்த நிலத்தில் வாழ முடியுமா? எங்க பார்த்தாலும் கொலைங்க. இவன் சொல்றான்.